ஸ்டூடெண்ட் யூனிட் நம்பர் 13ல் கெமிக்கல் பாண்டிங்கில் போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படி பார்த்தோம் இல்லைங்களா. அயானிக் பாண்டுனா ஒரு பாசிட்டிவ் அயானுக்கும் ஒரு நெகட்டிவ் அயானுக்கும் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அயானிக் பாண்டுன்னு சொல்கிறோம். உதாரணமாக சோடியத்துடைய அட்டாமிக் நம்பர் Z=11. இது எப்படி எழுதலாம்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸும் எம் ஷெல்லில் வந்து ஒரு எலக்ட்ரான் போடுவீங்க. ஸோ டோட்டலாக 11 எலக்ட்ரான். இதில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனால் 2,8 அதாவது நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடும், அதாவது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடும். சிமிலர்லி குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் Z=17. இது எப்படி எதுனா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரானும் எம் ஷெல்லில் வந்து 7 எலக்ட்ரானும் போடுவீங்க. இதில் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது இல்லைங்களா, அப்போ 2,8,8 அப்படின்னு ஆர்கான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஆர்கானுக்குன்னா அட்டாமிக் நம்பர் Z=18. அப்போ ரெண்டுமே சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகி Na+ஆக மாறிடுது, அதை கேட்டையானாக மாறிடுது. குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு Cl- மாறிடுது. ஆனால் ரெண்டுமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது. இப்படி அட்டன் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் அயானிக் பாண்ட்ஸ். அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் பாண்ட். அதில் பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. பொதுவாகவே இந்த அயானிக் பாண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் அட்ராக்ஷன் ஆகிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ சாலிட் ஸ்டேட்டை வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, பட் இதை வந்து வாட்டரில் கரைச்சிங்கன்னா கண்டக்ட் பண்ணும். உதாரணமாக சோடியம் குளோரைடு வந்து சாலிட் ஸ்டேட்டில் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. சோடியம் குளோரைடு வந்து வாட்டரில் கரைச்சிங்கன்னா Na+ ஆகும் Cl- ஆகும், ஃப்ரீ அயான்ஸாக கிடைக்கும். எப்பவுமே ஃப்ரீ அயான்ஸாக இருந்தால் ஈஸியாக கண்டக்டிவிட்டி நடக்கும். அதுக்கடுத்து மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தோம். பொதுவாகவே அயானிக் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸால் அட்ராக்ஷன் ஆகிறதுனால ஓகேங்களா, ஐ மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக எனர்ஜி பிரேக் பண்ணி தான் அதை உடைக்க முடியும். ஸோ ஐ மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சாலிபிலிட்டி. பொதுவாகவே இந்த அயானிக் காம்பவுண்ட் பார்த்தோன்னா போலார் சால்வெண்ட் தான் கரையும். எது வந்து போலார் சால்வெண்ட் அப்படின்னா வாட்டர் வந்து ஒரு போலார் சால்வெண்ட். பட் எதில் கரையாதுன்னு பார்த்தோன்னா நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட் எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டெட்ரா குளோரைட் பென்சீன். இதில் கரையாது, போலார் சால்வெண்ட்டில் தான் கரையும். போலார் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். அது என்ன போலார் சால்வெண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது போலார் சால்வெண்ட், நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைனா அது நான் போலார் சால்வெண்ட். அப்போ போலார் சால்வெண்ட்டில் இந்த அயானிக் காம்பவுண்ட் கரையும், நான் போலார் சால்வெண்ட்டில் இந்த அயானிக் காம்பவுண்ட் கரையாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஹார்ட்னஸ், டென்சிட்டி, பிரிட்டில். ஹார்ட்னஸ்னால் கடினமானதாக இருக்கும். ஓகே. டென்சிட்டி ஏன்னா க்ளோஸ்லி பேக்கட் ஆனதுனால இதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். மோர் பிரிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸில் பார்த்தோம். டுடே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட்னா ஒன்றும் கிடையாது, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். உதாரணமாக ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்குது, பின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. ரெண்டு ஆட்டத்தினுடைய எலக்ட்ரான் வந்து மியூச்சுவலாக ஷேரிங் ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆட்டம் வந்து ஏவுக்கும் இன்னொரு ஆட்டம் பிவுக்கும் மியூச்சுவலாக ஷேரிங் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது தான் கோவலன்ட் பாண்ட். பொதுவாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கோவலன்ட் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்ன, கார்பன் எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், கார்பன் எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகலையோ அதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ கார்பன் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குதோ அது ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்கிறோம். அந்த மாதிரியான காம்பவுண்டுக்கு தான் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கோவலன்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். லூவிஸ் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமும் எலக்ட்ரானை ஈக்குவலாக ஷேரிங் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படி கன்வெர்ட் ஆகக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது தான் கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்டுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கோவலன்ட் பாண்டோடைய இமேஜஸ். நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். உதாரணமாக ஏன்னு 2 ஆட்டம் எடுத்திருக்கோம், ஏன்னு ஒரு ஆட்டம் பின்னு ஒரு ஆட்டம். ஏன்ற ஆட்டத்தில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் அதாவது வேலன்ஸ் செல்லில் வந்து 1 எலக்ட்ரான் இருக்குது. பின்ற ஆட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்குது. ஓகேங்களா. இப்போ 2 ஆட்டமும் ரொம்ப க்ளோஸராக வரக்குள்ள ஏன்ற ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானும் பின்ற ஒரு ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி நமக்கு ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகக்குள்ள 2 ஆட்டமுமே நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏன்ற ஆட்டத்தோடைய எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி பின்ற ஆட்டத்தோடைய எலக்ட்ரான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கம்பைன் ஆகி மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக மாறுது. அப்படி மாறக்குள்ள நமக்கு கிடைக்கிறது தான் கோவலன்ட் பாண்ட். நெக்ஸ்ட், இல்லுஸ்ட்ரேஷன் 1 ஃபார்மேஷன் ஆஃப் மாலிகூல்ஸ். ஹைட்ரஜன் மாலிகூல். உங்களுக்கு தெரியும் ஹைட்ரஜன் மாலிகூலில் வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அட்டாமிக் நம்பர் Z=1. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா. நடத்தின அட்டாமிக் நம்பர் வந்து 1 இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் 1, நம்பர் ஆஃப் புரோட்டானும் 1, நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1H1ன்னு சொல்கிறோம். அட்டாமிக் நம்பர் வந்து 1, மாஸ் நம்பர் 1. அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் பார்த்தோன்னா
1 - 1 = 0. அப்போ நியூட்ரானே இருக்காது ஹைட்ரஜனுக்கு. ஆனால் புரோட்டான் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், எலக்ட்ரான் வந்து 1 இருக்கும். இப்போ இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 2 எலக்ட்ரானுமே இங்கே கம்பைன் ஆகிருக்கு பாருங்கள், இதான் ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நமக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகக்குள்ளே நமக்கு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு கோவலன்ட் பாண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள் 2, ஃபார்மேஷன் ஆஃப் குளோரின் மாலிகூல்ஸ், Cl2ன்னு சொல்லுவாங்க. ஒரு குளோரின் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா 2 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கும். 2 குளோரின் ஆட்டம் கம்பைன் ஆனால் தான் நமக்கு ஒரு குளோரின் மாலிகுல் கிடைக்கும். ஒவ்வொரு குளோரினுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு குளோரின் ஆட்டம். இங்கே அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எது? இது K ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கடுத்தது L ஷெல் இருக்குது, தென் M ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு குளோரின் ஆட்டத்துக்கும் 7 எலக்ட்ரான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானும் இன்னொரு குளோரின் ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரானும் கம்பைன் ஆகுது. அப்படி கம்பைன் ஆகக்குள்ள நமக்கு ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் 3, ஃபார்மேஷன் ஆஃப் மீத்தேன் மாலிகுல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீத்தேன் வந்து ஒரு நேச்சுரல் கேஸாக பயன்படுது, அதாவது ஃபியூவலாகவும் பயன்படுது. மீத்தேனுக்கு ஃபார்முலா வந்து CH4, கார்பன் வந்து 1, ஹைட்ரஜன் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போ மீத்தேன் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பனும் ஹைட்ரஜன் கம்பைன் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தான் மீத்தேன். கார்பனுடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனால் 4. ஏன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் Z = 6. 6ல் வந்து 2 எலக்ட்ரானை வந்து K ஷெல்லில் போட்டிருப்பீங்க, ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து L ஷெல்லில் போட்டிருப்பீங்க. அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஓகேங்களா? இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து கார்பன் ஆட்டம். இதில் எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கேயும் 4 எலக்ட்ரான் இருக்குது இல்லையா? ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துடைய எலக்ட்ரானும் ஒரு கார்பனுடைய எலக்ட்ரானும் கம்பைன் ஆகுது இல்லைங்களா? அதேமாதிரி இன்னொரு ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானும் கார்பனுடைய எலக்ட்ரானும் கம்பைன் ஆகுது. 4 ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானும் ஒரு கார்பனுடைய எலக்ட்ரானும் கம்பைன் ஆகும். ஏன்னா கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்களா? கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் மீத்தேன்ற ஒரு காம்பவுண்ட். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கார்பனில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 4 எலக்ட்ரான் இருக்குது. ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. 4 ஹைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் கார்பனில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானும் கம்பைன் ஆகி நமக்கு கோவலன்ட் பாண்டு ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் 4, ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் O2. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்சிஜன் மாலிகுலில் வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஓகே, ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் Z = 8. 8 எப்படி போடுவீங்கன்னா K ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் போட்டிருப்பீங்க, L ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஆட்டமுமே ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது ஆக்டேட் ரூல் சொல்லுவாங்க. ஓகே, 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது. அப்படி ஃபார்ம் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஏன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் பண்ணதுனால டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் 3 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிச்சுன்னா நமக்கு ட்ரிபிள் பாண்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் ஆட்டம், ஆக்சிஜனுடைய K ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது, L ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம், K ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, L ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆட்டத்தை வந்து எலக்ட்ரான்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காங்க இங்கே ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானும் இந்த ஸ்டார்லேருந்து ஒரு எலக்ட்ரானும் கம்பைன் ஆகும். அதேமாரி இந்த ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானும் இன்னொரு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் கம்பைன் ஆகுது. அப்போ டோட்டலாக 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. அதனால தான் ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ 2 ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல். உங்களுக்கு தெரியும், ஒரு நைட்ரஜன் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் Z = 7. அதில் K ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் போட்டிருப்பீங்க, L ஷெல்லில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் போட்டிருப்பீங்க. அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லைங்களா? ஸோ இது வந்து 3 ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுனால ஒரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. உதாரணமாக இங்கே பாருங்கள், இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம், K ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, L ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம், K ஷெல்லில் 2 எலக்ட்ரான் இருக்குது, L ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரானையும் இந்த எலக்ட்ரானையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ டோட்டலாக இந்த நைட்ரஜன் ஆட்டத்துலேருந்து 3 எலக்ட்ரானும் இந்த நைட்ரஜன் ஆட்டத்துலேருந்து 3 எலக்ட்ரானும் 6 எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகுது. அதை எப்படி சொல்லணும்னா 3 ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லலாம். ஸோ 3 ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிறதுனால ஒரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்துக்கும் இடையே ட்ரிபிள் பாண்டு ஃபார்ம் ஆகுது.
ஸோ இதுவும் கோவலன்ட் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஒரு கோவலன்ட் பாண்ட் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட், அதனுடைய ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து அது வந்து வீக் பாண்டா அல்லது ஸ்ட்ராங் பாண்டான்றதை கண்டுபிடிக்கலாம். கோவலன்ட் பாண்ட் பொதுவாகவே 3 ஸ்டேட்டில் இருக்கும், கேஸஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஃபார்ம். எக்ஸாம்பிள் ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய கோவலன்ட் பாண்ட் பார்த்தோன்னா கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும், வாட்டர் பார்த்தோன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், டைமண்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். மூணுலேயுமே கோவலன்ட் பாண்ட் இருந்தாலும் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் கேஸஸ் ஃபார்ம்லையும், வாட்டரை பொறுத்த வரைக்கும் லிக்விட் ஆகும், டைமண்ட்டை பொறுத்த வரைக்கும் சாலிடாகவும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, பொதுவாகவே இந்த கோவலன்ட் பாண்ட் வந்து நாட் கண்டைனிங் சார்ஜ் பார்ட்டிகல் எதுவுமே இருக்காது. ஸோ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கரண்ட்டையும் ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணாது. அயானிக் பாண்ட் மட்டும்தான் கரண்ட்டையும் ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும். அது கூட அது சாலிட் ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணாது. லிக்விட் ஸ்டேட்டை மாற்றக்குள்ள, ஏதாவது வாட்டரில் கரைக்கக்குள்ளே தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஃபியூ கோவலன்ட் பாண்ட் எது எதுன்னு பார்த்தோன்னா டைமண்ட், சிலிக்கான் கார்பைட், ஓகேங்களா, இதுக்கெல்லாம் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எதை விடனா அயானிக் பாண்டை விட மெல்ட்டிங் பாயிண்ட் குறைவாக இருக்கும். சாலிபிலிட்டி, பொதுவாகவே கோவலன்ட் பாண்ட் வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் தான் கரையும். நான் போலார் சால்வெண்ட்னா பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட் இதில் தான் கரையும். போலார் சால்வெண்ட்டில் கரையாது. போலார் சால்வெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். இங்கே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கோவலன்ட் பாண்டோடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஹார்ட்னஸ் அண்ட் பிரிட்டில். கோவலன்ட் பாண்ட் பார்த்திங்கன்னா கடினமானதாக இருக்காது, ஓகேவா. ஸோ அதை வந்து பிரேக் பண்ண முடியாது. தே ஆர் சாஃப்ட் அண்டு வேக்சி, ஒரு மென்மையான வேக்சி மாதிரி இருக்கும். வேக்சினா மெழுகு போன்று இருக்கும், ஓகேங்களா. ரியாக்ஷன், பொதுவாகவே கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன், மாலிகுலர் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லோ ரியாக்ஷனாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோ ரியாக்ஷனாக இருக்கும். ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெஜான்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் ஒரு மெட்டல் நான் மெட்டலோடு கம்பைன் ஆகக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது வந்து அயானிக் பாண்ட். அதுக்கு பேரே வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைங்களா. இன் 1923 ஃபெஜான்ஸ்ன்றவர் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிக் ஸ்டடீஸ் மூலிமா அயானிக் காம்பவுண்டில் கோவலன்ட் கேரக்டர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ அதை வச்சு சில ரூல்ஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணுறாரு. எப்படின்னா என்ன மாதிரியான ரூல்ஸ்னால், பொதுவாகவே சைஸ் ஆஃப் தி கேட்டையான் சைஸ் ஆஃப் தி ஆனையானை விட குறைவாக இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்றாரு. அதேமாதிரி சார்ஜ், கேட்டையானுடைய சார்ஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அயானிக்குக்கும் கோவலண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அயானிக்கு பார்த்திங்கன்னா லோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கோவலண்ட்டுக்கு ஹை பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அயானிக்கு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேட்டையான் இருக்கும், கோவலண்ட்டுக்கு ஸ்மால் கேட்டையான்ஸ். அயானிக்கு வந்து ஸ்மால் ஆனையான் இருக்கும், கோவலண்ட்டுக்கு வந்து லார்ஜ் ஆனையான். அப்போ பொதுவாகவே இவருடைய ரூல்ஸ் என்ன ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்டையானுடைய சைஸ் ஆனையான் சைஸை விட குறைவாக இருந்ததுன்னா கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். சார்ஜ் ஆஃப் தி கேட்டையான் ஆனையானை விட குறைவாக இருந்தாலும் கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உதாரணமாக சோடியம் குளோரைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து Na+Cl-. அப்போ கேட்டையானுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு. அதே சமயத்தில் கேட்டையானுடைய சைஸ் வந்து குறைவாக இருக்குது, எதை விடனா ஆனையானை விட. அப்போ அந்த காம்பவுண்ட் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி அலுமினியம் ட்ரை அயோடைடு பார்த்திங்கன்னா இதனுடைய ட்ரை பாசிட்டிவ் சார்ஜ் 3+ன்னு சொல்லுவாங்க. ஆனால் லார்ஜர் தி சைஸ் ஆஃப் ஆனையான், ஆனையானோட சைஸ் அதிகமாக இருக்குது, கேட்டையானோட சைஸு குறைவாக இருக்குது. ஸோ அப்போ அந்த காம்பவுண்ட் என்னென்னு பார்த்தோன்னா கோவலன்ட் கேரக்டர். இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அயானிக் கேரக்டர் அண்டு கோவலன்ட் கேரக்டர். ஸ்டூடெண்ட் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.
ammonia, water, hydrogen fluoride and ethanol. You should already know what covalent bonds are and how they form. If you need to refresh, you might want to watch our video, Covalent Bonds, before you continue. So what are methane, ammonia, water and hydrogen fluoride, and why are they special? All of these compounds are small, covalently bonded molecules. The atoms within them share electrons because they have half-full or more than half-full valence shells of electrons. That is, they are non-metals. Methane is a fuel, ammonia is used in household cleaners, water is a drink and the essence of life, and hydrogen fluoride is used to etch glass. The bonding in methane, ammonia, water and hydrogen fluoride shows a pattern. Methane is carbon, bonded to 4 hydrogen atoms. Ammonia is nitrogen, bonded to 3 hydrogen atoms. Water is oxygen, bonded to, guess how many? 2 hydrogen atoms. And hydrogen fluoride is fluorine, bonded to just 1 hydrogen atom. Carbon, nitrogen, oxygen and fluorine appear in the periodic table in this order, moving along the second row from left to right. Carbon has 4 out of 8 electrons in its outer shell, so makes 4 covalent bonds. Nitrogen has 5 out of 8 electrons in its outer shell, so can make 3 covalent bonds to make the shell full. Oxygen has 6 electrons in its outer shell. It can bond with 2 hydrogen atoms to share 2 more electrons. It now has a full outer shell of 8 electrons. We can draw the covalent bonding in these molecules using dot and cross diagrams. You should already have watched our video on dot and cross diagrams. Methane, ammonia and water bond like this. You can also represent them using rings to show the orbitals. Can you draw a dot and cross diagram for hydrogen fluoride? Pause the video and have a go. Have you got it? Each structure contains 4 pairs of electrons that sit as far apart as possible. In methane, all 4 are in bonds. This makes methane tetrahedral in shape. Look at what happens when we draw methane, ammonia, water and hydrogen fluoride. Let's look at these shapes more closely. Ammonia has 2 electrons, called a lone pair of electrons, occupying the 4th position. These electrons take up space. We can't pretend they're not there. In fact, because electrons are negatively charged, lone pairs repel bonds even more strongly than bonds repel each other. This makes ammonia less symmetric than methane. The water molecule is bent in shape. Oxygen has 2 lone pairs. Negatively charged lone pairs are slightly attracted to the hydrogen atoms, so there is a weak attraction between molecules. Forces between molecules are a little stronger in water than in ammonia or methane. Water is liquid at room temperature and pressure, whilst ammonia is a gas that is easily liquefied, and methane is a gas. Intermolecular forces are normally very weak in covalent compounds, but in water they are just strong enough to keep it a liquid. A bit more energy is needed to overcome these forces and boil it. If water were not a liquid, life as we know it would be completely different. Now let's look at something a little harder. Ethanol. This contains carbon and oxygen bonding. How would you draw the 2 kinds of dot and cross diagrams of ethanol? Pause the video whilst you figure it out. Ready for the answer? Dot and cross diagrams of ethanol would look like this. Don't worry if you drew the dots or crosses the other way around, that is also correct. As you can see, the carbon atoms always form 4 bonds and the oxygen forms 2. We can also draw this molecule using lines to represent bonds. This is the displayed formula. Here they are again. You can see the displayed formula of 2 kinds of dot and cross diagram. By now, you should be comfortable with covalent bonding and familiar with these structures and the ways they arrange themselves in space. Remember, carbon forms 4 bonds, nitrogen forms 3 bonds, and has 1 lone pair of electrons, and oxygen forms 2 bonds and looks bent. You should remember that lone pairs of electrons take up space and repel more than bonds do, and note the pattern in these structures as you travel along the row of the periodic table.